ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்ற சீரியல் அப்படின்னா நம்ம சொல்லியாகணும். ஜீ தமிழில் ஒளிபரப்பாகி முடிந்த பிரம்மாண்டமாக ஒளிபரப்பாகி முடிந்த சீரியல் தான் செம்பருத்தி. ஸோ செம்பருத்தி சீரியல் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒளிபரப்பாச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சீரியலுக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருந்தாங்க, இப்போவும் இருந்துட்டு தான் வராங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி சீசன் 2 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதான் இங்கே ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் கார்த்திக் ராஜ், ஷபானா நடிப்பாங்களான்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு வராங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா சீரியலில் நம்ம ஜீ தமிழில் வந்து கார்த்திகை தீபம் வந்து 600 எபிசோடுகளை கடந்த நிலையில் இப்போ வந்து அந்த சீரியலில் தீபா இறந்து போயிட்டு தான் வந்து ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்திருக்காரு டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து ஹீரோயின் இறந்து போகிற மாதிரி வந்து காட்டுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டிங்களே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட வந்து இந்த சீரியல் முடிஞ்சிருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் புதுசாக பார்த்தீங்கன்னா ப்ரொமோஸ் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. கிராமத்து கதையை பார்த்தீங்கன்னா ப்ரொமோவாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இந்த ஒரு குட்டி ரிவ்யூ பார்த்திங்கன்னா அதில் வந்து புதுசாக ஒரு ஹீரோயினையும் காட்டியிருக்காங்க, புதுசாக ஒரு வெள்ளியையும் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லலாம். கார்த்திக் ராஜ் அவர்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வில்லேஜில் வேற ஒரு பேரை வச்சு இனிமேல் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ எப்படி கதைக்களங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. தீபா வந்து எதிர்பார்த்த மாதிரி அவர் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய புது காதலையும் ஏற்றுக்கிட்டு புது ஒரு லைஃப்பை வந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். கார்த்திக் ப்ரோவுடைய லவ் சீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு வந்து தெரியும். ஸோ அதை வந்துட்டு இந்த கிராமத்து கதையிலேருந்து லவ் ஸ்டோரியை கொண்டு போவாங்களா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் ஜீ தமிழில் நிறைய சீரியல்கள் வந்து ஒளிபரப்பாக விரைவில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்க நிலையில் செம்பருத்தி சீசன் 2 வருமா அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு. செம்பருத்தி சீசன் 2ல் ஒரு வேளை ஒளிபரப்பு செஞ்சாங்கன்னா யார் வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயினை நடித்தா நல்லாயிருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.